இன்னைக்கு எபிசோட்ல சோழன் நிலா கிட்ட பயங்கரமா அழுது கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இனிமே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி 4 தடவ யோசிங்கன்னு சொல்லி நிலாவும் மன்னிக்கிறாங்க. சோழன் பண்ண விஷயத்தால நிலா வீட்ட விட்டு போயிருவாங்கன்னு வீட்ல இருக்க எல்லாரும் பயந்துகிட்டு நிலா வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவும் சோழனும் கேஷுவலா வீட்டுக்குள்ள வராங்க. சோழன் சேரன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. பாண்டியன் பல்லவனையும் கட்டிப்பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறாரு. இடையில நடேசன் இல்ல நீ வீட்டு விட்டு போயிருவேன்னு சொல்லி எல்லாரும் இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தாங்க. நீனமும் இதை சாதாரணமா இந்த விஷயத்த முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. நிலா அதை பெருசா எடுத்துக்காம வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. பல்லவன் சோழன் அண்ணன் பண்ண பெரிய தப்புக்கு சேரன் அண்ணன் மன்னிச்சு சோழன்ட்ட பேசிருச்சு. ஆனா என்கிட்ட பேச மாட்டேதுன்னு சொல்லி பாண்டியன்ட்ட வருத்தப்படுறாரு. பாண்டியனும் சேரன் அண்ணன்ட்ட போயிட்டு அண்ணன் ஏன்னா பல்லவன்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கிறாரு. இதாங்க இன்னும் நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இனி பார்ப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் பல்லவன் கிட்ட பேசுங்கண்ணே அப்படின்னு சொன்னதுக்கு சேரன் பல்லவன் பண்ணதும் சோழன் பண்ணதும் ஒண்ணும் கிடையாது பாண்டியா. சோழன் பண்ணது தப்பு தான். ஆனா அது நிலாக்காக பண்ணா. சரியா யோசிக்காம அவசரப்பட்டு பண்ணா. ஆனா பல்லவன் பண்ணது அப்படி கிடையாதுல்ல. அவன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நம்ம எல்லாரும் இப்படி இருக்கோம் தானே அவனை படிக்க வைக்கிறோம். ஆனா அவன் நம்மகிட்டே போய் சொல்லிட்டு அவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணான்ல என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. புரியுதுனே அவன் பண்ணது தப்பு தான். அதுக்காக கடைசி வரையும் பேசாம இருக்க வேணாம். அவனும் பாவம் தானே அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. சரிடா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில சோழன் வீட்டுக்கு வெளியில நிக்கிறாரு. அப்ப வானதி வீட்டுக்கு வராங்க. அப்ப வானதி சோழனோட முகத்தை பாக்குறாங்க. ஓ என்னாச்சு முகத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோழன் எப்படி இருந்தாலும் பாண்டிய விஷயத்த சொல்லியிருப்பான். நாமளும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆமா பணத்தை திருடினேன் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அங்க போலீஸ் அடிச்சாங்க அதுதான் காயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. என்னது பணத்தை திருடி போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா? என்ன ப்ரோ சொல்றீங்க? எதுக்காக ப்ரோ அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேக்குறாங்க. பாண்டியன் வானதி சோழன்ட்ட பேசுறத பார்த்து ஆகா இவன் தான் உளறி போறான்னு சொல்லி வேகமா வராரு. ஆனா பார்த்தா சோழன் எல்லாத்தையுமே உளறிட்டாரு. சோழன் வானதி கேட்ட விதத்தை பார்த்து ஆகா நம்மளாதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோமான்னு சொல்லி பாண்டியனை பாக்குறாரு. பாண்டியன் ஏன்டா இப்படி சொன்னேங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. வானதி என்ன ப்ரோ என்ன சொல்றீங்க? எதுக்காக திருடுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இடையில பாண்டியன் வந்து வானதி நான் அதெல்லாம் அப்ப சொல்றேன். என்ன காலையில இங்க வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி வானதியை கேக்குறாரு. என்ன பாண்டி சோழன் என்ன போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காருன்னு சொல்றாரு. அதை விட நான் அப்போ உனக்கு வந்தது இங்க பிரச்சனையா போச்சா? என்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோ எதனால நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோழன் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாரு. வெளியில எல்லாரும் பேசிக்கிறத பார்த்து நிலா வெளில வராங்க. வா வானதி எப்ப வந்த அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. இப்பதாங்க வந்தேன். சோழன் ப்ரோ திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனதா சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ப்ரோ போனீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டாரு. அப்பதான் பேசியிருந்தோம்னு சொல்லி வானதி சொல்றாங்க. நிலாவும் சோழனை முறைச்சு பாக்குறாங்க. எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் வானதிட்ட சொல்லிட்டு இருக்காரு சொல்லி வானதி அந்த விஷயத்த திருப்பி திருப்பி கேட்கறத பார்த்து பாண்டியனுக்கு செம கோவம் வருது. வானதி இப்ப பேசாம போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. என்ன பாண்டி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? அவரே தானே சொன்னாரு திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு. ஏன்னு கேட்டதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வானதி கோவப்படுறாங்க. உடனே நிலா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வானதி. நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறத பத்தி சொல்லியிருந்தேன்ல அதுக்கு 5 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு. இந்த வீட்டை வச்சு லோன் வாங்க முடியல. எனக்காக சேரன் ஆபீஸ்ல இருக்க பணத்தை எடுத்துட்டாரு. அதனால கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்க? இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வானதியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோழன் மறுபடியும் கூனி குறுகி நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வானதி இதோட டாபிக்கை விடு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கத்துறாரு. கோவத்துல வானதி கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியன் சோழன் மேல செம கோவத்துல டேய் சோழா ஏன்டா திருந்தவே மாட்டியாடா? நான் எதுவுமே அவகிட்ட சொல்ல நீ ஏன்டா எல்லாத்தையும் உளர்ன? உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி பாண்டியன் பயங்கரமா திட்டுறாரு. சோழன் கண் கலங்கி அப்படியே நிக்கிறாரு. நிலா சோழன் கிட்ட சரி விடுங்க பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்ப சொல்றாங்க. வேலைக்கு போன இடத்துல சோழனை எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் சோழனை திருடுன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. சோழனால பேச முடியாம அப்படியே நிக்கிறாரு. நிலா ஒரு பக்கம் வீட்டுல சோழன் அவருக்காக பண்ண விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. சோழன் நைட்டு பேசின எல்லா விஷயத்தை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. சோழன் நம்ம மேல கண்மூடித்தனமா காதல் வச்சிருக்காரு. ஆனா எனக்கு அவர் மேல எந்த ஃபீலிங்குமே இல்ல. எப்படி அவர்கிட்ட சொல்றது? ஏற்கனவே மனசளவுல ரொம்ப வருத்தமா இருக்காரு. மேற்கொண்டு இப்ப இதை சொன்னோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே வேணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.